வணக்கம் உலக, நான் உங்கள் ஃபிசிக்ஸ் சமன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேங்களூர் சுற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, மேங்களூர்னு சொன்னோடனே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு தமிழ் மூவி ஞாபகம் வந்திருக்கும். ஞாபகம் வந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, வாங்க நம்ம மேங்களூர் சுற்றி பார்க்க போகலாம். ஸோ காலையில் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போய்ட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இந்த ஒரு கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவிலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களாதேவி டெம்பிள். இந்த மங்களாதேவி டெம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்களூர் சிட்டியிலே இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து செம்மையாக இருந்தது. இந்த கோவிலை பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ காலைல வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்தோம். இந்த கோவிலுக்கு வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான பாசிட்டிவ் வைப்ஸ் கிடச்சிது. நல்லா இருந்தது கோவில் ஃபுல்லாக. இந்த கோவிலை சுற்றி ஒரு மண்டபம்லாம் இருந்தது. இந்த மண்டபத்திலே ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் போல். ஸோ இந்த கோவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே எதிர்க்கு இருக்க மாதிரி ஃபோட்டோ வீடியோஸ்லாம் உள்ளே எடுக்கக்கூடாது. அப்போவும் நான் உள்ளே போய்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வர வரைக்கும் ஃபோனே எடுக்கலை. இந்த கோவிலை முடிச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பித்தோம். வெளியில் கிளம்ப ஆரம்பித்த அப்புறமேட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கு போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த டெம்பிளையும் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு கிளம்பணும். அந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் இருந்தது. கோவில்னாலே ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்க்கவே லுக்கே வந்துட்டு செம்மையாக இருந்தது. எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலரில் அப்படியே சும்மா மின்னும் அப்படியே ஜொலிக்குது. அப்படியே பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. பெயிண்டிங் அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்தது. ஸோ ஃபோனில் உங்களுக்கு பார்க்குறதுக்கே இப்படி இருக்குது அப்படின்னா நேரில் பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை பார்க்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் வெளியிலே நின்று அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கோவிலோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோகர்ணநாதேஸ்வரர் டெம்பிள். கண்டிப்பாக சிவன் கோவில் தான். அப்புறம் அது இல்லாமல் இன்னும் நிறையா சாமிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்ப்போம். கோகர்ணநாதேஸ்வரர் டெம்பிள் அந்த கோவிலோட டெம்பிள் நேமு. ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா, எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள், ஒரு இப்போ ட்ரெண்டில் இருக்க டெம்பிள் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சடாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த நந்தி இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக சிவன் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆமாம், இந்த ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு சிவன் இருந்தார். பட் இருந்தாலும் அந்த டைம் நாங்கள் போன டைம் வந்து மதியம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவில் வந்து ஸோ நடை சாத்திருந்தாங்க போல். ஸோ அதனால் எங்களால் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் மற்ற டெம்பிள் பக்கத்துலலாம் இருந்தது சின்ன சின்ன, அதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம். சூப்பராகவே இருந்தது. நம்ம எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப இஷ்ட தெய்வமான சாய்பாபா இருந்தார். ஸோ அவரை நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம சேனலும் சீக்கிரம் வளரணும், நீங்களும் நல்லா இருக்கணும், உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், கொரோனா வரக்கூடாது, நல்லா மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமஸான டெம்பிள். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்றைக்குமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபேவரட் காடாகவே இருப்பார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இருந்திருப்பார். 90s கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட் காடு. ஆமாம், கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் என்ன காடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது, இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். ஆஞ்சநேயர் கோவில். ஸோ அவரை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கீழே வச்சுட்டு சாமி கும்பிடுவீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கல்யாணம் ஆகணுன்ட்டு வேண்டிக்கோங்க. ஆமாம் ஆஞ்சநேயர்கிட்ட எப்படி வேண்டக்கூடாதோ. ஆமாம், சரி, ரைட்டு, ஏதோ ஒன்று வேண்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயரை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கோவிலை சுற்றி வந்துகிட்டே இருந்தோம். கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேரம் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த கோவிலே நாங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கோவில் வந்து வெளியிலே வர முடியல. ஏன்னா அவ்வளோ இருந்தது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக நீங்கள் மேங்களூர் போனீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் கிடைக்கும். சூப்பராக இருந்தது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது,
அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அங்கே இருந்த கோவிலோட அந்த கோபுரத்துக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டபம்லாம் இருந்தது. அந்த மண்டபத்துக்குலாம் வந்து கதவு வச்சுருக்காங்க. அந்த கதவுலாம் கூட தூசி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். ஏன்னா அதோட லுக்கு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே ஒரு இடத்துல கூட ஒரு குப்பைலாம் பார்க்க முடியாது. அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவிலோட மினியேச்சர் அப்படியே வுட்டில் பண்ணி அப்படியே அழகாக வந்து அந்த சிற்பமாக வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு சேஃப்டியாக ஒரு இடத்துல வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக வந்து அந்த கண்ணாடி அந்த கிளாஸ் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த சொல்லியிருந்தேன் அந்த குளம் சிவன் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இது சரியாக என்னன்னு தெரியல. அங்கே இருக்கவங்கள்ட்டையும் கேட்க முடியலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது, நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கோவில் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த பார்க்கிங் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிலக்குலா பார்க். ஸோ அந்த பார்க்கு தான் போக போகிறோம். அங்கே வந்து நிறைய சயின்ஸு ப்ளஸ் வந்து நிறைய தீம் ரிலேட்டடாக நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஸோ கிளம்பி போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லன்ச் டைம் வந்தனால சாப்பிட போனோம் ஃபஸ்ட்டு. ஸோ பார்க் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். டிக்கெட்டு தான் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் இருந்தது நம்ம ஏரியா மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் அங்கே இருக்க அந்த பார்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். நல்லா திருப்தியாக ஒரு நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டுமே அங்கே கிடச்சிது. அதுவும் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறமேட்டுக்கு பார்க் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். நாங்கள் ஒரு 5 பேர் போயிருந்தோம். 5 பேருக்கு 270 தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஃபுட்டுமே டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு அந்த பார்க்கை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கும் வந்துட்டு பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ உள்ளே போன அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேராக சயின்ஸ் தீம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த பார்க் தான் போயிருந்தோம். அங்கே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளே போன அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக நோபல் ப்ரைஸ் வாங்கின எல்லாத்தோட அந்த ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அது சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம நேரில் பார்க்க முடியாத பல விஷயங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். யூடியூப் இன்னும் நிறைய சோசியல் மீடியாவில். ஸோ அதுக்காக நம்ம யூடியூப்க்கு ஒரு தேங்க் பண்ணிக்குவோம். இந்த கேம் வந்து மேட்சிங் ஒரு ஃபாதர் மதர் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சைல்டு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக லைட் எரியும், இல்லை அப்படின்னா லைட் எரியாது. ஸோ அது மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்போ க்ரீன் லைட் எரிஞ்சுது அப்படின்னா நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை அப்படின்னா ரெட் லைட் எரியும்.